சிந்து பைரவி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இசக்கி அந்த ஆசாரியோட மனைவியை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கே வராப்புல. இப்ப சிந்து இசக்கிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாங்க இல்லையா, சிந்துவும் இதை பாத்துறாங்க. அப்ப அம்மன் நகையை திருடி இவங்க கிட்ட கொடுத்தது இசக்கி தான் அப்படிங்கிறத சிந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. இசக்கி அதுக்கப்புறம் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் போய் அவங்கள பார்த்து மீட் பண்ணி, சிந்து வந்து நீ தான் என்கிட்ட இருந்து தான் இவன் நகையை திருடி உங்ககிட்ட கொடுத்தான், நீங்க வந்து இப்ப சாட்சி சொன்னீங்கன்னா உங்க வீட்டுக்காரரு ஈஸியாவே வெளியில வந்துருவாரு அப்படின்னு சிந்து அவங்க கிட்ட பேசி பார்க்குறாங்க. ஆனால் அந்த அம்மா இருந்துக்கிட்டு என் புருஷனோட உயிருக்கே ஆபத்தாயிடும், நான்லாம் வர முடியாது அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே ஓடி கதவை சாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத காமிக்கவே இல்லை, நமக்கு சர்ப்ரைஸாக வச்சுருக்கிறாங்க. இங்கே இசக்கியோட பிறந்த நாளாட்டுக்கு இன்னைக்கு, அதுக்காக புடவை வாங்கிக்கிட்டு போய் காயத்ரி கிட்ட கொடுத்து வலுக்கட்டாயமாக கட்டிக்க சொல்கிறாப்புல ஏதேதோ பொய் சொல்லி. ஸோ காயத்ரியும் வேறு வழியே இல்லாமல் அந்த புடவையை கட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே இசக்கியோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வீட்டில் அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இங்கே அன்னபூர்ணி வந்த உடனே இசக்கி நல்ல மாதிரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி, பிறந்த நாள் கிஃப்டாக கார் வேணும், அதுவும் எனக்கு பிடிச்ச கார்லாம் வேணாம், காயத்ரிக்கு பிடிச்ச கார் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஃபைனலாக கேக்கு வெட்டுறாங்க. அப்போ காயத்ரி வந்து இசைக்கு பக்கத்தில் நிற்க சொல்கிறாங்க. வேண்டாம் வெறுப்பா போய் காயத்ரி பக்கத்தில் நின்று கேக்கு வெட்டி ஊட்டி விட போனால் காயத்ரி வாங்க மறுத்தர்றாங்க. இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிருச்சு. ஆனால் நாளைக்கு தான் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.